I saw that coming. நான் கெஸ் பண்ணேன். இந்த சீசன்ல இப்போ வரைக்கும் நிறைய பேர் எவிக்ட் ஆகி போயிருக்காங்க. ஆனா யாருக்காகவும் நம்ம பெருசா ஃபீல் பண்ணிருக்க மாட்டோம். ஏன்னா பெருசா என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இவங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கும். இல்ல இவங்க கேம் நமக்கு பிடிக்கல அப்படின்னு இருக்கும். ஆனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த பிக் பாஸ் சீசன் 9ல பிரவீனோட எவிக்ஷன் டோட்டலி அன்ஃபேர். அவரை விட 7-8 பேர் சும்மா உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் உள்ள இருக்கிறப்போ இந்த சினி இண்டஸ்ட்ரியில நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு சொல்லி சாதிக்கணும்னு நினைச்சவரு அண்ட் அவரோட டாஸ்க்கும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா எதுக்காக அவரை அமிச்சாங்கன்னு தெரியல. ஏதோ சதாய்க்கிறானுங்க இந்த ஸ்டேட் பசங்க. பட் நேத்து அவர் எவிக்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் பண்ணது பேசினதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு கண்ணு கலங்கி இருக்கும். எது எப்படியோ லாஸ்டா நேத்து எபிசோட் முடிக்க போறதுக்கு முன்னாடி பார்வதி சொன்ன ஒரு டயலாக் மட்டும் தரமான டயலாக் அண்ட் உண்மையான ஒரு டயலாக். அது என்னன்னா, இப்படியே இருந்தாங்கன்னா deserving persons will go out and all the undeserving persons will be inside. Note this point your honor. அது சரி, EVP சிட்டில பயங்கரமான பிரச்சனை போயிட்டு இருக்காமே, நிறைய போலீஸ் பொதுமக்கள்லாம் குவிஞ்சிருக்காங்களாமே, அது என்ன அப்படின்னு ஒரு சிலர் கேப்பீங்க. எஸ், அது உண்மைதான். பிக் பாஸ் பேன் பண்ணணும் இல்ல ஒரு சில விஷயத்தை திருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சி போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. அதை பத்தின டீடைல் வீடியோ ராகேஷ் ஜெனியில ஜெனி போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு அன்சீன் இல்ல, அதனால வாய் நமன்னு இருக்கு போல இருக்கு. அதனால அம்மனி பேசி போடுவாங்க, பாருங்க. I am waiting. அப்புறம் நேத்து எபிசோடோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பார்த்தா இதெல்லாம் ஒரு மேட்டரா சொல்லி பேசிட்டு இருக்காங்களே, எப்பயா அடுத்த டாபிக் போவீங்க அப்படின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. சோ அதெல்லாம் ஸ்கிப்போ இல்ல கடகடன்னு பார்த்துட்டோ மெயின் மேட்டர் மட்டும் இந்த வீடியோல வச்சுக்கலாம். ஆனா நேத்து ஒரு குறும் படம் போட்டாங்க பாருங்க. அந்த படம் நல்லா இருந்துச்சோ இல்லையோ, அதுக்கு போட்ட எடிட்டிங் வேற லெவல். அதெல்லாம் என்ன டீடைலா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து சர்ரன்னு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Your time starts now. இது வரைக்கும் நீங்க வாட்டர்மெலனை கட் பண்ணி சாப்பிட்டுருப்பீங்க. ஆனா வறுத்து சாப்பிட்டுருக்கீங்களா? நேத்து வாட்டர்மெலன் வறுக்கப்பட்டது. அங்கதான் நேத்து புள்ளியார் சுழிய போட்டு ஓபன் பண்ணாரு நம்ம சேதன். எப்படின்னா, ஏன்பா தர்பீஸ் உன்னை ரோல் சேஞ்ச் பண்ண சொல்லி உன்கிட்ட கேட்டாங்கல்ல, அதுக்கு போக மாட்டேன்னு சொன்னீங்க. ஏன்? இல்ல சார், நமக்கு சமைக்க வராது, ஃபர்ஸ்ட் டைம் கிச்சனுக்குள்ள விட்டுருக்காங்க, சோ கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்கிறப்போ பொசுக்குன்னு தூக்கி வெளில போட்டா கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சு, அதனாலதான் நோ சொன்னேன் அப்படிங்குது இந்த பீஸ். ஆனா உண்மையான ரீசனை நான் சொல்லட்டுமா? ஒரே வரியில புரியுற மாதிரி சொல்லு. வெளியே தனியா விட்ட கேமராவை வெடிக்க வைக்கிற அளவுக்கு இது பேசும். சோ ரோல் சேஞ்ச் பண்றதெல்லாம் இதுக்கு பிரச்சனை கிடையாது. சமீபத்துல வியானா அண்ணன் சொல்லி கூடவே சுத்திட்டு இருக்காங்கல்ல, சோ நல்லா டைம் பாஸ் ஆகுது அண்ணனுக்கு. அதை விட்டு எதுக்கு அங்க போகணும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கோம் இந்த பீஸ். ஏன்னா அண்ணன்னு கூப்பிடுறவங்களையே தங்கச்சியா பார்க்காம பேசாம உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேக்குற பீஸ் இது. சோ அந்த காரணத்துக்காக தான் இது வெளியே போகாம இருக்கும். ஆனா இங்க வந்து சமையல் கிமையல்னு கதை விட்டுட்டு இருக்கு. சோ நம்ம சேதன் என்ன சொன்னாரு, ஒரு மேனேஜர் சொன்னா கேட்கணும்ல, அதனை கேட்க மாட்டேங்கிறது. சரி, எடுத்த உடனே கேட்க மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, வியானா கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்கிறப்போ பயவுல தலையை தொங்க போட்டுருச்சு. நான் திரும்பி பதில் சொன்னாதானே அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்பேன். நான் பேசவும் மாட்டேன், ஐ கான்டாக்டும் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு கீழே பார்த்த மேனிக்கு நின்னுச்சு. இப்படி குறுகுறுன்னு பாத்தீங்கன்னா நான் உன்னை பார்த்தா தானடா நீ என்ன பாக்குறது எனக்கு தெரியும். சோ நம்மால் என்ன பண்ணாரு, நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன், பண்றதெல்லாம் பண்ணிட்டு சனிக்கிழமை ஆனா மட்டும் ஒண்ணும் தெரியாத மாதிரி தலையை தொங்க போட்டுக்கிறேன். நீ சொல்லு, வாயை திறந்து பேசு. ஒவ்வொரு தடவையும் நான் நிறைய கேரக்டர் பண்ணுவேன், நடிப்பு அரக்கன்லாம் சொல்லுவல்ல, உனக்குன்னு ஒரு கேரக்டர் இப்ப கொடுக்குறாங்கல்ல, பண்ண வேண்டியதானே. இப்ப பேசுறா, யோ பேசு, பேசியா பேசுறா அப்படின்னு கேட்டாலும் தலையை தொங்க போட்டே இருந்துச்சா, மவனை தலையை தொங்க போட்டா உன்னை விட்டுருவனா? சொல்லு, எதுக்கு கேரக்டரை மாத்த சொன்னா மாத்தல? அப்படி இல்ல சார், கிச்சனை விட்டு போக மனசு வரல, அது மட்டும் இல்லாம சாண்ட்ரா என்ன தூக்குறேன் அப்படின்னாங்க, இந்த அம்மா என்ன தூக்குறது, நான் வெளியே போறது அப்படின்றதுக்காக வீம்பிக்கே நின்ன சார் அப்படின்னு சொல்ல, நீ சொல்லி கீச்ச வரைக்கும் போதும், மூட்டு உட்கார் அப்படின்னு உட்கார வச்சிட்டார். மறுபடியும் அதே மாதிரி மூஞ்ச தொங்க போட்டு 38 வயசு LKG பாப்பாவாக மாறினார் நடிப்பு அரக்கன். உன்னை தெரியுண்டா எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். அடுத்து ஒரு சப்ப கேள்விதான், அதனால அதை ஷார்ட்டா முடிச்சிடுறேன். லாஸ்ட் வீக்ல கெஸ்ட்லாம் வந்தாங்கல்ல, அவங்க நிறைய அப்ரிஷியேட்லாம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. பட் அவங்க அப்ரிஷியேட் பண்ண விஷயத்துல எனக்கு வர வேண்டிய கிரெடிட் இது, எனக்கு பதிலா அவங்களுக்கு போச்சு அப்படின்னு சொல்லி யாரை நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு FJ என்ன சொன்னாரு, அந்த கார்னிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணல சார், அதோட ஐடியாவை கொடுத்ததே நான் தான் சார். ஆனா இந்த அமித் தானே பண்ண மாதிரி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு எங்க பேரை சொல்ல கூட இல்ல சார். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட வேலை நாங்க பார்த்தோம். ஆனா ஒரு வேலையும் பார்க்காத இந்த அமித் தான் பண்ண அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாரு சார் அப்படின்னு FJவும் அரோராவும் சொன்னாங்க. அதுக்கு நம்மாலே, சார் அவங்க மட்டுமா வேலை பார்த்தாங்க, நானும் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்ல சார், இவர் பார்க்கவே இல்ல, அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். இல்ல சார் நான் பார்த்தேன், அண்ட் டீமை பிரசன்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டா ஒண்ணு தூங்குறாங்க, இல்ல மேக்கப் போட்டு ரெடி ஆவறாங்க, இல்லனா எப்ப பார்த்தாலும் அவங்க கூடவே நின்னுக்கிறாங்க. 5 அண்டா சார் சுடு தண்ணி வச்சு எடுத்துன்னு போய் நானே அந்த ஜக்கூசில ஊத்துனேன் சார். இவங்க யாருமே ஹெல்ப்புக்கு வரல தெரியுமா? என் பையன் FJ அதான் ஊத்துனாராமே, அப்ப வேலை செஞ்சிருக்காருன்னு தானே பார்த்தோம் அப்படின்னு கேட்டதுக்கு, சார் அவர் ஊத்தலாம் இல்ல சார், அதை நான் பார்க்கவே இல்ல சார். யோ, நீ பார்க்கலன்றதுக்காக அவர் வேலை செய்யலன்னு ஆயிருமா? சும்மா பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், சார் இன்னொரு பாயிண்ட் இருக்கு, ஏற்கனவே சொன்னேன்ல அந்த கார்னிவல் ஐடியா நான் கொடுத்தது, ஆனா தீபக் கிட்ட போய் இவர் பேர் வாங்கிட்டாரு, நான் தான் பண்ணேன்னு சொல்லி. சார் தீபக்கே சொன்னார் சார், இது போதும் நிறுத்துங்க அப்படின்ட்டு. இப்ப என்ன, இதை கிளியர் பண்ணும் அவ்வளவுதானே, இரு தீபக்கே கூப்பிடுறேன் அப்படின்னு கூப்பிட்டாரு.
பொசுக்குன்னு அவரும் வந்துட்டாரு. மேபி எல்லாமே அந்த EVP சிட்டிக்குள்ள தானே போகுது, அதனால ஏதாவது பக்கத்து செட்ல பண்ணிட்டு இருந்திருப்பாரு போல இருக்கு. அவரை பிடிச்சி தர நீத்துன்னு வந்துட்டாங்க இங்க. இவர்கிட்ட கேட்டாங்க, என்னப்பா என்டர்டைன்மெண்ட்லாம் போதும்னு சொன்னியா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா சொன்னதான், இப்படி சொல்ல என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்க, கியாமியான்னு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சின்னு எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சார் சொன்னேன் இப்படின்னு ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. இதை எடுத்துன்னு வந்து ப்ரோமோல வேற போட்டாங்க. ஐயோ அமித் பார்கவ் போட்டு கிழிக்க போறாங்க போல இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா ஏப்ரல் ஃபூல். இந்த டாபிக்கே ஒரு சப்ப டாபிக்கே, அதுக்கு சாட்சி சொல்ல ஒரு ஆளை வேற கூட்டு வந்து அதை 1 மணி நேரம் பேசி அதை கட் பண்ணி எபிசோட்ல போட்டதே தப்பு. ஆனா தீபக் பக்கத்து செட்ல தான் இருக்காரு, இவ்வளவு தூரம் நமக்காக வந்திருக்காரு, அதனால ப்ரோமோலையும் போட்டுருவோம் அப்படின்னு போட்டாங்க. கட்சியில எப்படி முடிஞ்சுன்னா, சரி வந்ததுக்கு நன்றி கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாங்க. சாட்சி சொல்ற அளவுக்கு கண்டிப்பா இது முக்கியமான விஷயமா அப்படின்னு கேட்டா 5 பிஷாக்கு பிரயோஜனம் இல்லாதது, கண்டென்ட் இல்லையேன்னு இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க சார். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. அதுக்கப்புறம் நம்ம அமித் பண்ணது தப்பு தான், இவர் கொடுத்த ஐடியா தான் இந்த கார்னிவல், அதை நான் சொல்லல மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க, இதை நீங்க முன்னாடி எல்லாம் சொல்லிருக்கணும், இப்ப சொன்னா எப்படி அப்படின்னு தீபக் கேட்டாரு. அதுக்கு மிஸ்டர் சேது, சரி ஆனது ஆயி போச்சு விடுங்க அடுத்த மேட்டர் பேசுவோம் அப்படின்னு அந்த அண்டா மேட்டருக்கு போயிட்டாரு. ஏன்பா எடிட்டர்ஸ், நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஏகப்பட்ட முக்கியமான சம்பவம் எல்லாம் அங்க போயிருக்கு, முக்கியமா ரெட் கார்டு எல்லாம் பத்தி, அதெல்லாம் போடாம 5 பிஷாக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த விஷயத்தெல்லாம் போட்டு ஏன் எங்களை இப்படி பழி வாங்குற, எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? இப்ப நம்ம வியானாவோட என்ட்ரி, ஆனா தரமா செஞ்சாங்க சார். இந்த FJ சொல்றானே என் கிரெடிட் அமித் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி, ஆனா இவன் மத்தவங்கள பத்தி என்ன தெரியுமா கேள்வி கேட்கறான், கிரெடிட்ஸ் கிடைக்கணும்னு தான் இதெல்லாம் பண்றியா அப்படின்னு கேட்டான். அப்படின்னு ஏகப்பட்ட பாயிண்ட் சொல்லி போட்டு கொடுத்துச்சு. ஒன்னும் இல்ல சார், தண்ணி குடுக்கலான்னு போனேன், தண்ணி கேக்குறவங்களுக்கு தண்ணி குடுக்கறதானே சார் நியாயம், ஆனா இந்த திவ்யாவும் FJவும் நீ எப்படி தண்ணி குடுக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க சார். அது மட்டும் இல்ல, அவங்களுக்காக புடிச்சு வச்ச தண்ணி எடுத்து மனசாட்சி இல்லாம சிங்க்ல ஊத்தி விட்டாங்க சார். ஏன்பா FJ இவ்வளவு அட்டகாசம் பண்றீங்க நீ? ஆனா இல்லனே, அன்னைக்கு நடந்த மேட்டரே வேறனே, நான் வந்து ஒரு கேரக்டர் எனக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேனே, நான் வந்து பிரியங்கா மேடமோட பயங்கரமான ஃபேன், அவங்களுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீ ஃபிக்ஸ் பண்ண. ஆமாண்ணே, யார் சொல்லி? நானேண்ணே. சரி நீ எந்த டீம்? வெசல் வாஷிங், உன்னால எந்த கல்ல விட்டு அடிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு லுக் விட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு, நான் போய் சொன்னேன், FJ தான் என் கூட இருக்கணும், அவர் தான் எனக்கு எல்லா சர்வும் பண்ணணும்னு சொல்லி பிரியங்கா சொன்னாங்கன்னு சொல்லி, அதனால அந்த கேரக்டர்லயே வாழ்ந்த சார் அப்படின்றார். என்னடே வெசல் வாஷிங் டீம்ல இருந்துகிட்டு அந்த வேலையை பார்க்காம நீயா ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீயா போய் அவங்களோட சுத்திக்கிட்டு கிரெடிட்ஸ் கிடைக்கல கேசரி கிடைக்கலன்னு கதை விட்டுட்டு இருக்கிற நீ, மத்தவங்க ஸ்கோர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நீ தான் ஸ்கோர் பண்ண பாத்துருக்கிற பிளட்டி ராஸ்கல், பண்ணது திருட்டு வேலை, இத கான்பிடென்ட்டா வேற பேசுறியா நீ அப்படின்னு புடிச்சு திட்டுவாருன்னு பார்த்தா இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்ல, உட்காருங்க எனக்கு தண்ணி தாங்க எடுக்குது இப்போ அப்படின்னு தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அட போங்கண்ணே, ஞாயிற்றுக்கிழமை நீங்க ரொம்ப சாஃப்ட் ஆயிடுறீங்க. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க, நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம், இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. ஆனா அவரு சாஃப்டா போனாலும் நம்ம தர்பி சும்மா இல்லையே சார். சாப்பாடு எடுத்துட்டு போய் நான் கெஸ்ட் கிட்ட குடுக்கலான்னு போறேன், நீ எது குடுக்குற? அதெல்லாம் கொடுக்க கூடாது, நான் தான் கொடுப்பேன், நான் தான் பிரியங்காவோட அசிஸ்டன்ட் அப்படின்னு என்கிட்ட புடுங்கி எடுத்துன்னு போய் கொடுக்குறான். சரிமே சரி, அதுல உனக்கு என்ன பிரச்சனை? என்ன சார் கேள்வி இது? என்னோட உரிமை பறிக்கப்படுது இல்ல? ஓ தூய தமிழ். எப்பா ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டா பேசிருக்கியா? சரி இரு அவன்கிட்ட கேக்குறேன். சொல்லு தம்பியா, நீ என்ன சொல்ற இதுக்கு? ஆனா நான் ஒரு ரோல் பிளே பண்ணிட்டு இருக்கேன்னு, அவங்களுக்கு அசிஸ்டன்ட்னு, அது எப்படின்னா என்ன மீறி கொடுக்கலாம், உனக்கு கொடுக்க வேணாம்னு சொல்ல, ஆனா பிரியங்காக்கு நான் தான் கொடுப்பேன், மத்தவங்க யார்கிட்ட நீ போய் கொடு அப்படிங்குது இந்த பீஸ். அப்புறம் நம்ம சேதனை கேட்டாரு, இதே உல்டாவா போடு, நீ தர்பீஸ் இடத்துலயும் தர்பீஸ் உன் இடத்துலயும் இருக்குன்னு வச்சுக்க, உன் வேலையை அந்த செய்ய உள்ள விட்டுருவியா? நீ விட மாட்டேன, அப்புறம் உட்காருங்க அப்படின்னு மறுபடியும் சாஃப்ட் ஆயிட்டாரு. இந்த FJவும் இவருக்கு ஏதோ தங்க மகுடத்தை எடுத்து தலையில வச்ச மாதிரி தேங்க்யூண்ணா அப்படின்ட்டு உட்கார்றாரு. இத பாரு, இனிமேல் இந்த தேங்க்ஸ் அதெல்லாம் சொல்லி கொன்னுடுங்க. செஞ்சது திருட்டு வேலை, அதுல கான்பிடென்ட்டா ரிப்ளை கொடுக்கறத பாக்குறப்பவே சார் நல்லா கேட்டு விடுங்க சார் அப்படின்னு நமக்கு வெறி வருது. அதே வெறியோட அவர் கேட்பாரு அப்படின்னு பார்த்தா புரிய வச்சுட்டு உட்கார வச்சிட்டாரு. சார் இதுவே கமருதீன் பண்ணியிருந்தா கண்ணா பின்னான்னு கேட்டிருப்பீங்கல்ல, அந்த பீஸுக்கு மட்டும் கண்டிப்பு, இந்த பீஸுக்கு மன்னிப்பா. நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா? அடுத்து நம்ம ஆவலுடன் எதிர்பார்த்த அந்த ஒரு குர்ரும் பட்டம், அது என்னன்னா நம்ம சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க். அது ஒரு ஃப்ளோவா எடிட் பண்ணாங்க பாருங்க இந்த எடிட்டர்ஸ், தரமான எடிட். ஏதாவது 2 விஷயம் நடந்தா கூட போதும், தனி ஒருவன் பிஜிஎம் போட்டு சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி ஸ்லோமோ வச்சு தேவையான கட்ஸ் எல்லாம் போட்டு கேம் ஸ்டார்ட்ல ஆரம்பிச்சு கேம் ஓவர் வரைக்கும் பர்ஃபெக்ட்டான எடிட்டிங். மேனேஜர் இல்ல பார்வதி, வெளியில விடுங்க ஓடாடே. அதுவும் அந்த கேம் ஓவர்ல ராஜா பகுத் உட்கார்ற மாதிரி ஒரு எண்டு போட்டு முடிச்சாங்க பாருங்க. அந்த இடத்துல சாண்ட்ராவை பாராட்டுறோமோ இல்லையோ, கண்டிப்பா இந்த எடிட்டரை பாராட்டியே ஆகணும். கை கொடு, இது கை இல்லையா, ஒளியா? ஐயோ
சரி அதெல்லாம் விடுங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பிராங்க் நடந்துச்சு தெரியுமா? அப்போ இது பிராங்க் தான் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டப்போ எஸ் அப்படின்னு குதிச்சாரு சபரி. இங்க இந்த மாதிரி ஒரு குறும்படம் போட ஆரம்பிச்ச உடனே எஸ் அப்படின்னு குதிக்கிறாரு. ஏன் எதுக்கு இப்படி எல்லாத்துக்கும் ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா நம்ம கேங்குள்ளேயே கண்டிப்பா ஒரு கேரக்டர் இந்த மாதிரி இருக்கும். எவனா ஒருத்தன் சாதிச்சிட்டான் அப்படின்னா நான் சொல்லி இது செஞ்சதானதான் அவன் இப்ப இப்படி இருக்கான் அப்படின்னு கடைசியில அந்த பீஸோட சிக்னேச்சரை போட்டுக்கும். இல்ல ஏதாவது ஒரு விஷயம் திடீர்னு தெரிய வருது அப்படின்னா இது எனக்கு முன்னாடியே தெரியும், நான் தான் சொல்லல அப்படின்னு கெத்து காட்டுறதுக்காகவே பேசிட்டு இருக்கோம் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் போல இருக்கு இந்த பீஸ். சிம்பிளா சொல்லணும்னா ஆர்வக்கோளாறு. அடுத்து சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, சார் ஆரம்பத்துல நான் ஈஸின்னு தான் நினைச்சேன், என்ன வேலையை விட்டு தூக்கணும், ஒருத்தங்களை ரிசைன் பண்ண வைக்கணும், அவ்வளவுதானே, இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் அப்படின்னு. கட்சியில பார்த்தா என்னால முடியல, அடுத்த நாள் கிவ் அப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறப்போ வந்தா பாருங்க பாரு அப்படியே வந்து வாயை விட்டா ரைட் கிவ் அப் எல்லாம் பண்ணக்கூடாது, இங்க இருந்து டேக் ஆஃப் பண்ணுவோம் அப்படின்னு பாரு கிட்ட இருந்து ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் கெஸ்ட் வந்தாங்க, அவங்கள்ட்டையும் வாய் கொடுக்குறப்ப கடுப்பானாங்களா, ரைட்டு முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே முடிச்சிட்டேன். பட் இங்க எதிர்பார்க்காம நடந்தது இந்த விக்ரம் பயபுல ரிசைன் பண்ணது அப்படின்னு சொன்னது கேட்டு உண்மையிலே பாராட்டுறமா, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருந்தாரு நம்ம விஜய் சேதுபதி. ஆனா இன்னொரு பக்கம் சாண்ட்ரா மேல அனல் காத்து அடிச்சிட்டு இருக்குது. என்னது உள்ள ஃபுல்லா ஏசி இருக்கு ஆனாலும் சூடா காத்து வருதே அப்படின்னு பார்த்தா நம்ம விக்ரம் உரைச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஐயோ நம்மளதான் பாக்குறான், மூச்சு வேற பலமா அடிக்குது. ஏங்கா என் காதுலயாவது வந்து சொல்லிருக்கலாமே இது ஒரு டாஸ்க் அப்படின்னு. அவ்வளவு எமோஷனா பிரேக் ஆகி அழுதிட்டு இருக்கிறேன். என்னோட எமோஷன் உங்களுக்கு விளையாட்டா போச்சுல. அட்லீஸ்ட் என் மென்டல் ஹெல்த் பத்தி நீங்க யோசிக்கல. கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் கட்சி வரைக்கும் மேனேஜரா ஓட்டி இருப்பேன். அட போக்கா, முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. சரி அதையும் விடு, என் ஃபேமிலியை பத்தி யோசிச்சியா? வெளியில இருந்து பாக்குறவங்க எவ்வளவு பிரேக் ஆயிருப்பாங்க. இல்லப்பா அப்படிலாம் கிடையாது, டாஸ்க் கொடுத்துட்டாங்க என்ன பண்றது, நீயும் இப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கலப்பா, தயவு செய்து எதுவும் பேசாத, கொஞ்ச நேரத்துக்கு என்ன ஃப்ரீ விட்டுரு அப்பாலே போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சாரு. அதுக்கப்புறம் தனியா அவரே போய் இல்லக்கா என் மேலதான் தப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணீங்க, கண்டிப்பா பாராட்டியே ஆகணும் அப்படின்னு கை கொடுத்துட்டு இருந்தாரு. அப்பதான் நம்ம பிரஜன் தப்பு தான் மன்னிச்சுங்க அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணாரு. அதுதானா அப்படின்றது எனக்கு தெரியல. என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? ஏன்னா கேமரா ஜூம்ல இருந்துச்சு. அப்படி என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்களா? கால்ல ஊந்துட்டாரு. உண்மையிலே காலை தான் தொட்டு கும்பிட்டாரா இல்ல கையை காலா நினைச்சு தொட்டு கும்பிட்டாரா அப்படின்லாம் தெரியல. பட் இங்க இருந்து பாக்குறப்போ சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த டாஸ்க் அப்போ விக்ரம் அழுதுட்டு இருக்கிறப்போ இந்த பிரச்சனை அழுதுட்டு இருந்தாரு. அதனால மனசு தாங்காம மன்னிப்பு கேட்டிருப்பாரு போல. கல்யாணம் செய்த கணவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் காலில் விழுவது ஒரு பெரிய விஷயம் இல்லை என்று. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. அடுத்து ஒரு குட்டி டாஸ்க். அதுல இந்த வீட்ல இருக்க யாரு இந்த நாளை கடந்துட்டா போதும்பா, இன்னையோட பேமெண்ட் நம்ம அக்கவுண்ட்டுக்கு வந்துரும் அப்படின்னு நினைக்கிறவங்க சொல்லுங்க 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 அப்படின்னு கேட்க அதிகபட்சமா வந்த பேரு அரோரா. அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, காசுக்காக தான் வந்தேன்னு சொல்லி. இதுக்கு மேல என்ன சொல்லணும் அப்படின்றது, காசு கட்சா அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி கூட சுத்தின செவ்வால கம்ருவே போட்டு கொடுத்துருச்சு. இதெல்லாத்தையும் கேட்ட அரோரா ஐயோ நாட்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்னை பத்தி பெருமையா பேசிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சாங்களா. ஐ அரோரா சிரிக்காத, உன்னை பத்தி பெருமையா பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கியா? கழிவு ஊத்திட்டு இருக்காங்க, இதுக்கு நீ வருத்தப்படணும். ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டாங்க. ஆக்சுவலா இந்த பீஸை கடுப்பேத்தி ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டாஸ்கே வைக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் என்ன ஒண்ணு பெருசா பாதிக்காது, சின்ன பசங்களா போய் ஏதாவது பெருசா யோசிங்க அப்படின்னு அந்த அம்மனி கேஷுவலா எடுத்துட்டு போயிடுச்சு. ஆமால சுகமா தானே இருக்கணும், எனக்கு தான் சுகமே வரலையே. இதை தாண்டி நம்ம பாரு ஒண்ணு சொன்னாங்க, ரம்யா இருக்கே அதுவும் அந்த மாதிரி தான். ஒரு சில காரணங்களுக்காக காசுக்காக உள்ள வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் மதிக்கிறேன், ஆனா அதை ஒரு காரணமா வச்சு நம்ம கருத்தை நம்ம வெளியே சொல்லிட்டோம்னா வீட்டுக்குள்ள ஒரு சிலரோட நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கும், அதெல்லாம் பிரேக் ஆயிரும், அதனால நமக்கு எதுக்கு பாவம்பு அப்படின்னு இருக்கா சார் அப்படின்னு போட்டு கொடுத்த உடனே ரம்யா ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ எஃப்ஜே ரொம்ப ஃபீல் பண்ணாரு. என்னடா நடக்குதுங்க? ஒன்னு அடிச்சா அவளுக்கு வலிக்குதே, அவன் அடிச்சா உனக்கு வலிக்குதே. பாத்தியா சாதாரணமா சொன்ன மேட்டர், அதுவும் வருத்தப்பட்டு சொன்ன மேட்டர் எப்படி பப்ளிக்கா போட்டு கொடுத்தா பாத்தியா அப்படின்னு சொல்ல, ஆமாடா அதான்டா எனக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இவரும் அழுவாதடா என் செல்லம், கவலைப்படாத மாமா இருக்க அப்படின்னு தோல்ல சாச்சி ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் பாக்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப கன்றாவியா இருந்துச்சு. ஆனா தர்பூசணி சொன்ன ஒரு பாயிண்ட் வேலிடா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம சேதன நான் கேட்ட கேள்விக்கு நீ சொன்ன பதிலுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு அடிச்சு உட்கார வச்சிட்டாரு. அவர் அப்படி என்ன சொல்ல வந்தாருன்னா, இந்த கனியக்கா இருக்காங்களே அவங்க வந்ததுல இருந்து சமையல் 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 அப்படின்னு சோத்து கரண்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள அன்பு அப்படின்ற பேர்ல சுத்தி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் புடிச்சு டாப் கீரை போட்டு போயிட்டு இருக்குது. நம்மால் நடுவுல பூந்து ஸ்டாப் பண்ணி விட்டாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாத தர்பீஸே, கரெக்டா தான் கேட்ட. நீ ஏர் யார் ரகபில அது நம்ம காலம் பாத்துக்கலாம். இப்போ நம்ம அரோராக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி பண்ணாரு. இங்க பாருங்க அரோரா,
அரோரா, உங்கள்ட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, நான் அதை பார்த்தேன், நீங்க நல்லா அப்சர்வ் பண்றீங்க, அதே மாதிரி நீங்க பேசலாம், உங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்குன்றது உங்களுக்கே தெரியல, அழகா பேசுறீங்க, பாயிண்ட் புடிச்சு அடிக்கிறீங்க, அப்புறம் ஏன் பேசுங்க, பட் அதையும் மீறி வெளியே தான் போகணும் அப்படின்னு அடம்பிடிச்சீங்கன்னா தாராளமா கிளம்பி வந்துருங்க, நீங்க ஆடிதான் கிழிக்கணும் அப்படின்ற அவசியம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அக்காக்கு தொர 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 தொரன்னு கண்ணு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அழுகுறான். அப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இனி அரோரா பயங்கரமா ஆட போறாங்களா, அரோராவோட கேமை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பார்க்கலாம். எப்படி ஒழுங்கா ஆடிட்டு இருந்த துஷாரை வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்களோ அதே மாதிரி அடுத்து ஆபரேஷன் கமருதீன் அப்படின்னு ஒண்ணு போட்டு சீக்கிரம் அனுப்புறாங்களா இல்லையான்னு பாருங்க. அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. எனக்கும் பாயாசமா. ஆனா ஒண்ணு, இந்த வாரம் பயங்கர ஃபன் இருக்கு. நம்ம கம்ருவோட லெஃப்ட்ல பாரு, ரைட்ல அரோரா, நடுவுல விஜய் சேதுபதி மாதிரி டூ பாட்டு பாடி சுத்திட்டு இருக்க போறாரு. உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும்போது உள்ளுக்குள்ள இதை ரெண்டா துடிக்குதுங்க, ஒரே சைஸ்ல ஒரே அளவுல ஒரே மாதிரி. இப்போ நம்ம தலைவர் பிரேக் விட்டு போன உடனே இங்க பாரு கம்ருதீன், என்னை பத்தி எல்லாரும் சொன்னது எல்லாமே உண்மைதான், ஹானஸ்ட்லி எனக்கு கோவமே வராது, நான் ஒரு தனி ஆளு, நானு என் நாய்க்குட்டி எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட், அதான் என்னோட வாழ்க்கை, இப்போ நான் அது எல்லாத்தையும் மிஸ் பண்றேன், இவங்க எல்லாருமே என்கிட்ட ஸ்வீட்டா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ யாரு இவனுங்களா ஸ்வீட், எல்லாமே ஃபேக், நம்பாத அப்படின்னு ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கமர்கட்டு கரெக்டா பேசிச்சு. ஆனா என்ன புண்ணியம், ஒரு பழமொழி இருக்குல்ல, செவனங்காதல சங்கூதர மாதிரின்னு, அந்த மாதிரி தான் 10 பிசாக்கு பிரயோஜனம் கிடையாது ராஜா. 12 வருஷமா இது இப்படியே தான் இருக்கு, எதையுமே உணர முடியாது. இப்போ நம்ம தலைவர் மறுபடியும் உள்ள வந்து, இங்க பாருமா ஏமா, உன்னை யார்ட்டையும் சண்டை எல்லாம் போட சொல்ல, தோன்றத பேசு, ஒருத்தங்களை பிடிக்கலையா கரெக்டா நாமினேட் பண்ணு, ஒருத்தங்க ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி உன்னை ஹர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்ப பொறுத்துட்டே வரப்ப ஏத்து கேட்கணுமா, சோ பேசு, சாப்பிடு, சிரி, விளையாடு, எல்லாம் பண்ணணுமா. இல்ல சார், போன வாரம் கலையரசன் போனார்ல, அவரை நான் நாமினேட் பண்ணிருந்தேன், அவருக்கு 2 குழந்தைங்க இருக்கு, என்னாலதான் போயிட்டாரோ அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்கு சார். ஏமா ஒன்னாலாம் ஒண்ணு போலமா, ஓட்டுன்னு மக்கள் ஒண்ணு குத்துறாங்கல்ல, அதாமா காரணம், இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத, இங்க காசுக்காக வந்தேன்னு சொல்றியே, இந்த காசை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுமா, அப்படியே போயிடும், அதுக்கு மதிப்பே கிடையாது. உன்னோட எமோஷனுக்கு தான் மதிப்பு. ஒன்ஸ் அப்பான் a டைம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தேன், அன்னைக்கும் எனக்கு பிரச்சனை, லட்சக்கணக்கில் வாங்கினேன், அப்பவும் பிரச்சனை, கோடி கணக்கில் வாங்குறேன், இப்பவும் பிரச்சனை இருக்கதான் செய்யுது, கடனும் இருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுது, நானும் என் காசு என் பிரச்சனை 3 பேர் ஒன்னா தான் சுத்திட்டு இருப்போம். சோ காசெல்லாம் மதிக்காம ஏதாவது பண்ணு தாயி அப்படிலாம் சொன்னாரு, பட் வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அந்த அம்மா இப்ப அழுதுருக்காங்கல்ல, அதனால சிறப்பா பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இவர் விட்டாரு. அவங்களால சிறப்பா பண்ண முடியும், ஆனா பிக் பாஸ் ஷோல இல்ல, இன்ஸ்டாகிராம்ல மட்டும் தான் சொல்ல வந்தேன். நடுவுல கொஞ்சம் தொண்டை கீச் ஆயிடுச்சு, சாரி. டபுள் டக்க நாராயணா, பல்லே ஆலியா நீ. இப்ப செகண்ட் எவிக்ஷன், அது யாருன்னு பாத்துருவோமா அப்படின்னு எடுத்த உடனேவே பிரவீன் கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு, ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கேத்த மாதிரியே கிளி எடுத்து போட்ட சீட்ல பிரவீன் பேர் வந்துருச்சு, அவர் தான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் பண்றதெல்லாம் பாக்குறப்போ உண்மையிலேயே ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. ஏன்னா அவர் பேர் வந்த உடனே திடீர்னு மைக்க கழட்டி வச்சுட்டு பயங்கரமா குதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. மைக் போட்டு பேசு. அவன் உள்ள இருக்கிறத விட நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. திடீர்னு படுக்கிறாரு, கத்துறாரு, என்ன எமோஷன்ல இருக்காருன்றதே புரிஞ்சுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் சொன்னாரு, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாதுல்ல, கிடைக்காதுல்ல, பட் எனக்கு தெரியும் என் பேர் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இன்ட்யூஷன் சொல்லுச்சு. அதனாலதான் என் வைஃப் அமைச்சிருப்பா போல இருக்கு அந்த ட்ரெஸ். எது எப்படியோ என் லைஃப்ல எனக்கு யாருமே நிரந்தரமா இருந்தது இல்ல, பிக் பாஸ் இருக்காரு அப்படின்னு நினைச்சேன், பட் அவரோட என்னால கனெக்டே பண்ண முடியல. ஆனா அவன் எவ்வளவு பாசம் பேசுறேன் சித்தி, பெரிய மனுஷன் நடந்து போயிட்டான். இங்க நிறைய நடிக்கணும் அப்படின்னு சொல்லி மோனோ ஆக்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், இனி எதுவும் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறப்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டு எப்பவும் போல ஒரு போட்டோ வரும் தெரியுமா, அதை பார்த்து இன்னும் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பிக் பாஸ் கூப்பிட்டு இங்க வா கார்டனுக்கு நடுவுல நில்லு அப்படின்னு அந்த பிக் பாஸ் 9 அப்படின்ற லோகோ தெரியுற மாதிரி இவரை சென்டர்ல நிக்க வச்சு, இனி நான் தான் உனக்கு காட் ஃபாதர், இந்த பிக் பாஸ் சீசன் 9 தான் உனக்கு அடையாளம், இதுதான் நீ தவற விட்ட கடைசி வாய்ப்பா இருக்கணும், நீ கேட்ட மாதிரி எப்பவுமே நான் உன் காட் ஃபாதரா இருப்பேன், லவ் யூ அப்படின்லாம் சொல்லி விர்ச்சுவலா முதுகுல தட்டி கொடுத்தாரு. என்ன நான் இருக்கேன்டா வளர்ந்து எழுதிட்டு. அண்ட் அவரும் போறதுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா கீழே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனாரு, செருப்பெல்லாம் கழட்டி விட்டு. அப்ப எந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் லவ் பண்றாருன்னு பாருங்க. இது வீடு இல்லப்பா, கோயில். பட் அவரை அமுச்சு விட்டாங்க. டியர் பிக் பாஸ், உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், இதுக்கப்புறம் யாராவது வைல்ட் கார்டுன்னு அனுப்புறீங்க அப்படின்னா திருப்பி இவருக்கே ரீ என்ட்ரின்னு சொல்லி அமுச்சு விடுங்க, கண்டிப்பா பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அது இவர் கொடுத்த ரியாக்ஷன்லயும் இவர் பேசின ஒரு சில விஷயத்திலயும் நமக்கே தெரிஞ்சிருக்கும். சோ இதை கொஞ்சம் தயவு செய்து ரூம் போட்டு உட்காந்து யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுங்க. இப்ப அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் நம்ம அமித் நம்மள மாதிரியே யோசிச்சாரு, இந்த ரம்யா கெமிலாம் வீட்டுக்குள்ள இருக்கு, நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பையன் பிரவீன் போயிட்டான் அப்படின்னு. அதேதான், ஆனா நீங்க 2 பேரோட முடிச்சிட்டீங்க, பட் எங்களுக்கு ஒரு 4-5 பேர் தவிர்த்து மத்தவங்க எல்லாம் எதுக்கு உள்ள இருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது.
அப்புறம் பாருவும் சுபிக்ஷா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, நீ தானடி எனக்கு குத்தன, சாரி கேட்டாரு பாத்தியா? இதுக்கு தான் சொல்றது, ஓட்ட வேஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கே 10 ஓட்ட குத்தி வச்சிருக்கீங்க, அதனால யோசிச்சு அடுத்த தடவை அரோராலாம் குத்தி விடுங்க அப்படின்றது தான் இன்டைரக்டா அம்னி சொன்னாங்க. அதெல்லாம் வச்சு பாக்குறப்போ கண்டிப்பா நம்ம அரோரா லிஸ்ட்ல வருவாங்க. பட் போவாங்களா அப்படின்னு கேட்டா அவங்க இந்த வாரம் பண்ற பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. இருக்கவே இருக்காரு கூட கமரு, அவரை வச்சு எவ்வளவோ பெர்ஃபார்ம் பண்ணலாம். சோ யூஸ் பண்ணிக்கமா சான்ஸ், ஆனா ரொம்ப யூஸ் பண்றாத, வெளிய போலீஸ்ல நின்னுட்டு இருக்காங்க. சோ கொஞ்சம் கம்மியாவே யூஸ் பண்ணீங்க, யூஸ் பண்ணுங்க. அப்புறம் இந்த ஷூட் இருக்கு தெரியுமா, இத வியாழக்கிழமையே முடிச்சிட்டாங்களாம். ஏன்னா மலையாளம் பிக் பாஸே இங்க தான் நடந்துட்டு இருக்குது, நம்ம EVP சிட்டில. அதனால ஃபைனல்ஸ் இங்க தான் நடந்திருக்கு போல இருக்கு. அதனால தான் முன்னாடியே ஷூட் பண்ணிருக்காங்க. நமக்கு இன்ஃபர்மேஷன் ரொம்ப லேட்டா தான் வந்துச்சு, வெரி சாரி. பரவாயில்லைங்க. சரி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் போடவும், உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் போடவும், இந்த மாதிரி நிறைய பிக் பாஸ் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்யவும். ஓகே, போயிட்டு வரட்டுமா? மீண்டும் உங்களை நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.